ஜனாதிபதி அன்ரு மார்சனாக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தவர். அதிலேயும் பல கலந்துரையாடல்களை அவர் மேற்கொள்ள இருந்தார். குறிப்பாக இந்த வைத்தியசாலை தொடர்பான பல விவாதங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பத்தில் பல இடங்களில் பேசப்பட்டது. வைத்திய அதிகாரிகளும் அது மட்டுமில்லாமல் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான எதிர்ப்பிலைகளையும் காட்டியிருந்தனர். பிமல் ரத்நாயக்கவாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் அமைச்சர் சந்திரசேகரம், அன்ரு மார்சனாக் போன்ற பலரும் இதை இடைநிறுத்தி சனத்தொகைக்கும் அங்கே இருக்கின்ற சனத்தொகை ஒப்பீட்டளவில் காரணமில்லாமல் மாற்றப்பட்டது. அதுக்கு பதிலாக ஒரு ஆளை நியமித்தது. அதுமேலது ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வைத்தியர் என்ற அடிப்படையிலையும் வைத்தியர் என்ற அடிப்படையில், அது தவிர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற அடிப்படையிலையும் விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பான இலக்கினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆக இது தொடர்பாக விரிவாக பேசாவிட்டாலும் கூட அந்த எந்த இலக்கினை அவர் பார்த்தார், எந்த இடத்துல இது தொடர்பான விடயங்கள் நடந்தது என்பது தொடர்பாக அவர் விரிவாக பேசாவிட்டாலும் கூட ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஜனாதிபதி அன்ரு மார்சனாக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தவர். அதிலேயும் பல கலந்துரையாடல்களை அவர் மேற்கொள்ள இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் எழுதுமட்டுவாளுக்கும் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் அந்த செய்திகளில் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் இவர் பங்கேற்பார் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் அவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சமூகம் அளிச்சிருந்தவர். அதில் பல விடயங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்ட வண்ணமே இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த வைத்தியசாலை தொடர்பான பல விவாதங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பத்தில் பல இடங்களில் பேசப்பட்டது. குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரியில் நடந்தறிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் சாவகச்சேரி கட்டணம் கட்டப்பட்டு அனாமத்தாக அப்படியே விடப்பட்டிருக்கின்றது, அப்படி விடுவதற்காக எதற்காக கட்டணங்கள் என்ற பொருள்பட தன்னுடைய கோரிக்கையையும் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக ஜனாதிபதியிடம் முன்வைச்சிருந்தவர். அந்த வகையில் இந்த வைத்திய நியமனங்கள் எப்படி நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக அவர் குற்றச்சாட்டை முன்னைய அரசாங்கத்தில் வைத்திய நியமனங்கள் வைத்திய அதிகாரி நியமனங்கள் எப்படி நடந்தது என்பது தொடர்பான பல குற்றச்சாட்டுகளையும் அதில் முன்வைத்திருந்தவர். இதன் பிறகு இவர் தொடர்பான பல விடயங்களுக்காக எதிர்ப்பலைகளை பலரும் காட்டியிருந்தவர். குறிப்பாக ஸ்ரீதரன், வடமான வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன், அது மட்டுமில்லாமல் ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி என பலர் வைத்திய அதிகாரிகளும் அது மட்டுமில்லாமல் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான எதிர்ப்பலைகளையும் காட்டியிருந்தனர். உண்மையிலேயே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பித்த பிறகு இந்த வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனைகளை அர்ச்சுனா ராமநாதன் எழுப்பின உடனேயே வைத்தியசாலை தொடர்பான பல விடயங்களும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதாவது இந்த வைத்தியசாலை நியமனங்கள் தொடர்பாகவும் வைத்தியசாலை கட்டணம் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் ஏற்கனவே இந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இருந்த இந்த நியமன பிரச்சனைகள், சம்பளம் தொடர்பாக இந்த கீழ்மட்ட ஊழியர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் போன்ற பல விடயங்களை இவர் பேசின பொழுது அதற்கு பல மணி நேரம் இந்த உரையாடலே தொடர்ந்தது. அதற்கு பிறகு பலரும் சத்தியமூர்த்தி அவர்களும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் அவர்கள் என்று பலரும் இது தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க இது ஒரு பெரிய ஒரு விடயமாகவே போகின்றது என்ற காரணத்துக்காகவோ என்னவோ தெரியல, அங்கே இருந்தாக்கள், அதாவது மேடையில் இருந்தாக்கள் ஆர்னோடாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக்கவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரம், அன்ரு மார்சனாக் போன்ற பலரும் இதை இடைநிறுத்தி இந்த பிரச்சனை தொடர்பாக பிற கதைக்கலாம் என்ற பொருள்பட தங்களுடைய சைகைகளை காட்டியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த வைத்தியசாலை தொடர்பான விடயம் வந்தோனையே நகைப்பொலிகளும் சலசலப்பும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்தறிய வண்ணமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இளங்குமரனும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனன் மேலே தன்னுடைய விமர்சன பாணியான விடயங்களை சொல்லியிருந்தார். அதிலேயும் குறிப்பாக இந்த மதம் சார்ந்து இவர் பாராளுமன்ற சிறப்புரிமையை வைத்துக்கொண்டு மதம் சார்ந்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அது ஒரு பாரதூரமான விடயங்களுக்கு இட்டு செல்கின்றது என்ற பொருள்பட அவரும் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார். ஆகவே இப்படியாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வைத்தியசாலைகள் தொடர்பான தீர்மானங்களை எடுத்தல் என்கின்ற ஒரு பாணியிலேயே சென்றதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இலங்கையிலே காணப்படுகின்ற ஏனைய பிரதான வைத்தியசாலைகளுக்கு ஒப்பாக இங்கே இருக்கின்ற சனத்தொகைக்கும் அங்கே இருக்கின்ற சனத்தொகை ஒப்பிட்டு
ஒப்பீட்டளவில் இந்த வைத்தியசாலையினுடைய ஆளணியை அதிகரித்து தருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வைத்தியசாலை இலங்கையின் 4வது தேசிய வைத்தியசாலையாக எதிர்வரும் காலங்களில் தரம் உயர்த்தப்பட இருக்கின்றது. இதற்கு அப்பால் இலங்கையின் வடக்கு பகுதி ஜியோகிராபிக்கல் அதன் ரீதியாக ஒரு பகுதியிலே அமைந்திருப்பதன் காரணமாக இந்த அனைத்து விதமான சேவைகளையும் நாங்கள் இந்த பகுதியில் வழங்க வேண்டியிருக்கின்றது. தற்போதும் வடக்கு மாகாணத்துக்கு அப்பால் வடமேல் மாகாணம் உட்பட இலங்கையில் இருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக இங்கே வருகின்றார்கள். குறிப்பாக எமது இருதய சிகிச்சை பிரிவு, இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் பல்வேறு கிளினிக் வசதிகளுக்காக நாட்டின் ஏனைய பாகங்களில் இருந்தும் இந்த நோயாளிகள் இங்கே வருகின்ற போது அவர்களுக்கான சிகிச்சைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கிலே இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றவர்கள் இந்த பொது சேவையை அவர்கள் மிகவும் விரும்பி கடமையாற்றுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றபடியினால் இந்த வசதியை செய்திருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆளணி அதிகரிப்பு. இதற்கு மேலதிகமாக போதனா வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் ஒரு சில புதிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டாலும் குறிப்பாக இப்போதும் தற்காலிக விடுதிகளும் தற்காலிக கிளினிக் பகுதிகளும் நோயாளிகளுக்கும் கடமையாற்றுபவர்களுக்கும் பெரும் சிரமத்தை வழங்குகின்றது. இதன் காரணமாக ஒரு முக்கியமான வைத்தியசாலை பற்றி அடிக்கடி பல்வேறு சமூக ஊடகங்களினூடாக குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஆகவே குறிப்பாக இருதய சிகிச்சை பகுதி, மகப்பேற்று விடுதி மற்றும் மிக முக்கியமான கிளினிக் பகுதிகளுக்கான கட்டிடங்கள் அல்லது கட்டிட தொகுதி ஒன்றை அமைத்து தருமாறு தயவுடன் வைத்தியசாலை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. முக்கியமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவை மையப்படுத்தி ஒரு பல்முக சீராக்கல் பிரிவின்ற விசேட வைத்தியர்களாக இருந்த மூன்றும் காரியத்திரிகிறவர் காரணமில்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறது. சரி, அதுக்கு பதிலாக ஒரு ஆளை நியமிக்கிறது. கிட்டத்தட்ட 8000 பேஷன்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண வைத்தியசாலை அடிப்படையாக கொண்டிருந்தால் மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சியில் ஒரு மாவட்டம் ஏற்படுத்தியிருக்கிற மாணவர்கள், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அவருடைய பன்முக சீராக்கத்திற்காக ஒரே ஒரு வைத்தியர் அவர் திரும்பவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். பதிலாக நியமிக்கப்படல அமைச்சர் சந்திரசேகர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதே போல சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும், 2 நாளா பேசுபொருளாக இருக்கிற வைத்தியசாலை அங்கே இருக்கிற விசேட வைத்தியம் மாற்றப்பட்டிருக்கிறார். அங்க இருக்கிற எம்எஸ்க்கு தெரியாது, மெடிக்கல் சூப்பருக்கு தெரியாமல் அவர் மாற்றப்படுது. ஏற்கனவே 2 பேர் ஸ்டடிலீவில் போயிருக்கிறார்கள். படிக்கிறதுக்கு போறவரை மாற்றம் செய்யறதுல மெடிக்கல் சூப்பர் மதிக்கணும். ஆனால் அங்க ஒரு ஆளை மாற்றப்படுறா இன்னொரு ஆளை நியமிக்கணும். அதையும் இல்லை. இந்த காய்கறி நிபந்தனைகள் தயவு செய்து நீங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக இருந்தாலும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு முன் நியமித்தாருன்னா இந்த 2000 அவரை நம்பி இருக்கிற முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, இதை விட தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலை எல்லா இடத்துக்கும் ஒரு நாட்டாலும் ஒரு சேவை வழங்கியிருக்கிறார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் சத்குமூர்த்தி அவர்கள் அதில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். தயவு செய்து அவரை இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணி அவரை நியமனம் செய்துட்டு பிறகு நீங்கள் ஒரு மாற்றுவதை செய்தால் அதே போல இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையின் குறைபாடுகளையும் உடனுடனே கை வைக்காமல், அதாவது உங்களுக்கு தெரியும் அடிக்கடி
பேஸ்புக்கில் என்னது யூடியூப்ல அடி வாங்குறது வைத்தியசாலைகளாக இருக்கு. வைத்தியர்கள் கனவே மனமுடைக்கு விட்டு போவாங்க. வேலை செய்கிற உண்மையான மனமுள்ள காயத்ரி மட்டும் பிரைவேட் செய்யலாம். எனக்கு தெரிய சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி ஒரு வாரம் டிபி செய்தவர். ஆனால் வைத்தியசாலை தன்னை சுகாதாரத்தோடு இருக்கிறவர். இப்படி பல வைத்தியர்கள் இருக்காங்க. இது இவர்களுடைய மனங்கள் உடனே விட்டு போவாங்க. தயவு செய்து பக்கத்தில் கனெக்ஷன் இருக்கு. Your Excellency President, good morning to you. This is Dr. Ramanathan Achana. I said, okay, have a small conversation with you. அதிமேலது ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வைத்தியர் என்ற அடிப்படையிலையும் வைத்தியர் என்ற அடிப்படையில் அது தவிர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற அடிப்படையிலையும் ஒரு சில விடயங்களை தங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸா இருக்கிறவர் வந்து மதிப்புக்குரிய சமன் பத்ரன் அவர்கள் அவருடைய சிங்கள மொழி பேசுகின்ற வைத்தியராக இருந்து அவருடைய நீண்டகால தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று. என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்தில் இது நான் சொல்றதால கனவேருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம். கடந்த அரசாங்கத்தில் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் 2015ஆம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் என் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். நான் வந்து ஒரு வைத்தியசாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவித்திருக்கிறேன். அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதா. அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று வந்து ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும்போது சில வேளைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து அதிகமானதா இருக்கும். கிட்டத்தட்ட 170 அதிகார ජනාධිපති මම මේක සිංහලෙන් කියන්න කැමතියි. 170 ළමයි අවුරුදු 3ක් අරගෙන පඩි දෙන්නේ නැතුව සර්විස් විදියට මේ දාලා තියෙනවා මේකේ. ඒක මම ඒගොල්ලෝ එක්කම அவர்களை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடைய ஜோசித் பார்வையாளர் ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 170 பணியாளர்களை 3 வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவர் இன்போஸ்ட் என்பதால் யாரும் அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார். அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு 170 பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார். நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கியிருக்கிறார். அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றியிருக்கிறார். அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு என்ன கவலை என்றால் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்தில் இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர். அவரையும் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் சிங்களவர் என்றதால நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே எம்ஓ பிளானிங்காக வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ஜுனதில் அவர்கள். ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுபாடான இதொன்று எங்களுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் இதுல இன்னொரு வைத்தியர்களாக இருக்கிறார் அவருக்கும் தெரியும். வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வருவார்கள். சகோதரி ஆதார வைத்தியசாலை பேசுபொழியாக இருக்கிறது சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார். என்னென்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன். அந்த வைத்தியசாலை ஐயா டைப் பி தரத்துக்குரிய வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையிலே 2014ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீர்கள் ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும், இரண்டாவது புரொவின்சியல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும்.
லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற பிரச்சனை உருவாகும். அதாவது வந்து ஒரு வைத்தியசாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நிலைமையோடு வரும். நாங்கள் சின்ன பெரிபெரியில் இருக்கிற சின்ன வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியம் வந்து ஒரு சிங்கள மொழி பேசுவதாக இருந்தாலும் அது 24 மணித்தியாலமும் 31 நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் தொழில் புரிகிறார். அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை GMO செய்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது பார்த்திருக்கிறேன், எங்களுடைய சமன்பத்திரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலணை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதியீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்திரன் அவர்கள் சொல்வார்கள், மன்னார் அல்லது கிளிநொச்சியில் இருந்து தற்போது ஸ்ரீதரன் ஐயா சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவ சம்பந்தமாக கலைக்கும் போது அதற்கு அடிப்படை அறிவுரை யாரையாவது கேட்டுக்கொண்டு வருவோம். கன்சல்டன் என்றது என்னென்றால் அது வந்து ஒரு MBBS முடிச்சு போட்டு இன்னொரு 5 years படித்தாதான் ஒரு கன்சல்டன் ஜனாதிபதி. ஆனால் சாதாரண ஒரு வைத்தியரை பிரதிநிதி செய்திருக்கிறார்கள். அதை அவர்களுடைய சிங்கள பிடி பிரதிநிதி செய்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் அடிப்படையில் சொல்லப்படுவதோடு சம்பந்தப்பட்ட பிடியிலே කවරවලට හරි යම් කාර්යයක් කරමින් හිටපු වගකීමක් තිබුණු වෛද්‍යවරයෙක් මාරු කරනවා නම් අපි ඒකට විකල්ප වෛද්‍යවරයෙක් ලබා දෙන්න ඕනේ. ඒකනේ අපි ඒ ප්‍රතිපත්තිය දැන් එතුමා යම් ඔපරේෂන් කරමින් තියෙනම් මැදිහත් වෙමින් තිබුණා නම් එතුමා ඉවත් කරනවා නම් ඊට විකල්ප වෛද්‍යවරයෙක් ලබා දෙන්න ඕනේ. මෙතන වෙලා තියෙන්නේ වෛද්‍යවරු දෙන්නෙක් ඉවත් කරලා තියෙනවා. නමුත් ඒක අවශ්‍ය වෙන වෛද්‍යවරු ලබා දෙන්න නැහැ. தென்னிலங்கை அரசியலில் என்னென்ன விடயங்கள் நடந்திருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். அதில் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய விபரம் தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கின்றார்கள். அதில் SP திசாநாயக்க அவர்கள் கூறுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச மேலே நாங்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாதுகாப்பு பறிக்கப்பட்டிருக்கின்றது, அவருடைய வீட்டை விட்டு எழும்புமாறு கூறியிருக்கின்றார்கள். ஆக இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காலிமுகத்திடல் சம்பவத்திலேயே நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பான இலக்கினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆக இது தொடர்பாக விரிவாக பேசாவிட்டாலும் கூட அந்த எந்த இலக்கினை அவர் பார்த்தார், எந்த இடத்துல இது தொடர்பான விடயங்கள் நடந்தது என்பது தொடர்பாக அவர் விரிவாக பேசாவிட்டாலும் கூட அவர் முன்வைக்கிற ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய இந்த பாதுகாப்பு நீக்கம் அவருக்கு பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த காலிமுகத்திடலில் விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பான இலக்கு காணப்பட்டமையை எடுத்திருக்கின்றார். ஆக இந்த விடயம், அதாவது இந்த விடயத்தை அவர் கையில் எடுத்து அவருக்கு பாதுகாப்பு தேவை என்ற ஒரு பொருளை இணங்கி அதற்கு பிறகு இந்த அவருக்கான பாதுகாப்பை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற பொருளில் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதிலையும் இந்த அவருடைய இந்த வாடகை வீடு நீக்கம் தொடர்பாகவும் வாடகை வீட்டிலேருந்து அவர் உடனடியாக எழும்போனும், அவர் வேறு ஏதாவது வீடுகளில் இருக்கலாம், அவருக்குரிய அந்த 1/3 அங்கு சம்பளத்தின் 1/3 அவர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறின பிறகு கூட இப்படியான பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு நீக்கம் தொடர்பாக யார் என்ன பேசினாலும் இந்த உடனே இந்த விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமான விடயங்களை தான் உள்ள கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது சமூக வலைத்தளங்கள்லையும் அரசியல் பிறப்பிலையும் பல விமர்சனங்களை உண்டாக்கியிருக்கு. அதாவது போர் முடிஞ்சு இவ்வளவு காலம் ஆனா பிறகும் இந்த விடயங்களை பேசித்தான் இவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமா,
முன்னாள் ஜனாதிபதிகள் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் தென்னிலங்கை பரப்பிலையும் வடகிழக்கு பரப்பிலையும் நடந்தேறிய வண்ணமே இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஜெஃப்னா அப்படியே சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.